குலதெய்வங்களுக்கு ஜெய், குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. நண்பர்களே, கடந்த 2 மாத காலமாக உங்களுடன் தொடர்பு கொள்ள இயலாமைக்கு காரணம் நமது தமிழகத்தின் அரசியல் நிலைப்பாட்டை கவனித்த காரணத்தால் தான் வீடியோ வெளியிடவில்லை. இன்று தமிழகத்தின் அரசியல் சூடுபிடித்துள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பின்பு முழங்கை நீண்டு முன்கையில் எதையும் செய்யாத நமது தமிழக அரசு, தற்போதைய தமிழக அரசு மக்கள் நல திட்டப்பணிகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. அதை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் அப்பணிகள் சிறப்பான பணியாக தொடங்கி நடைபெற்று முடிகிறதா என்பதை தமிழக மக்களாகிய, தமிழக வாக்காளர்களாகிய நாம் அனைவரும் கவனிக்க வேண்டும். எவரிடமும் தமிழக வாக்காளர் பெறும் குடிமக்கள் ஏமாறக்கூடாது. அரசியல்வாதிகளிடம் இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் எடுத்துள்ளார். அவர் செல்வச் செழிப்பான தமிழகத்தை உருவாக்குவாரா என்பதை மக்கள் அவருக்கு வழங்கும் ஆதரவை வைத்தும் அவர் செயல்பாடுகளை வைத்தும் நாம் முடிவு செய்ய முடியும். அதற்கு முன்பு எதையும் கூற இயலாது. இதற்கிடையில் துண்டு துண்டு கட்சிகள் எல்லாம் நிறைய பண விரயங்களை செய்து வருகிறது. அதாவது பொதுமக்களுக்கு செலவிட வேண்டிய பொருளாதார நிலைகளை அவர்கள் தங்களின் கட்சி பணிகளுக்காக செலவிடுகிறார்கள். தங்களின் கட்சி பணிகளுக்காக செலவிடும் தொகைகளை வாக்காளர் பெருங்குடி மக்களுக்காக செலவிட்டால் அது வாக்காக மாறும். அனைவருமே தமிழகத்தில் அரசியல்வாதிகள் அனைவருமே விரய செலவு செய்து வருகிறார்கள். அவர்கள் கற்பனையில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை மட்டும் என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தத்தமது பகுதிகளை தூய்மைப்படுத்தும் சேவர்களாக செயல்பட்டு வாக்கு சேகரிக்க சென்றால் அவர்களுக்கு சொற்ப வாக்காவது கிட்டும், இல்லையால் டெபாசிட் இழந்து விடுவார்கள். இன்று பணத்தை கொடுத்து வாக்கை பெறும் கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மனித குலத்தின் கேவலமான இழிவான நிலையை எடுத்து காட்டுகிறது. இதையெல்லாம் கைவிட்டு வாக்காளர் பெருங்குடி மக்கள் எவரிடமும் கையேந்தி பணம் வாங்கி வாக்கு செலுத்தாமல் நல்ல சிந்தனையாளர், நல்ல செயலாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்த முற்பட வேண்டும். இதை பலர் பல விதங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமது எதிர்காலம் சிறப்பாக அமைய நமது வாக்கே பயன்படுகிறது. நமது ஒவ்வொரு ஓட்டும் நமது குடியுரிமையை நிலைநாட்டும் ஓட்டாகும். இதை புரிந்து கொள்ளுங்கள். படித்தவர் வரை, பாமரர் வரை இதை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் செயல்பட வேண்டும். 2006ஆம் ஆண்டில் தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்பது வாக்காளர்கள் கையிலோ அல்லது அரசியல்வாதிகள் கையிலோ இல்லை, இறைவனின் கையில் உள்ளது. இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே. இன்று பிஜேபி தமிழகத்தில் கால் ஊண்ட விடாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே இணைந்து செயல்படுகின்றன. பிஜேபியின் தமிழக தலைவர் அண்ணாமலை செயலற்ற நிலையில் இருந்து வருவதை நான் காண்கிறேன். கடந்த காலங்களில் அவர் விறுவிறுப்பாக, ஆரவாரமாக பணியாற்றிய பணிகள் இப்போது என்னவானது என்றே தெரியவில்லை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கப்படும் பொழுது பிஜேபி அரசு எக்காலத்திலும் தமிழகத்தில் தனது ஆட்சியை அமைக்காது என்பதை உணர முடிகிறது. பிஜேபி அரசு திட்டமிட்டு செயல்பட்டால் தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் வெற்றியை உருவாக்கலாம். ஆனால் அவர்களுக்கு சிந்திக்கும் திறனாற்றல் இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் பல பல வேலைப்பணிகளால் மக்களின் நலப்பணிகளில் முழுமையான அக்கறையையோ
கவனத்தையோ செலுத்த தவறிவிட்டார்கள், தவறி வருகிறார்கள். தொடர்ந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை வாக்காளர்கள் நாம் ஆதரிக்கிறோம் என்றால் அவர்களின் பணி நமக்கு சேவையாற்றும் பணியாக இருந்தால் மட்டுமே வாக்களியுங்கள். தரமற்ற அரசியல்வாதிகளை உருவாக்கியதால் தான் இன்று நாம் தரம் தாழ்ந்து வாழ்கிறோம். மனிதநேய விழுதுகள் தொண்டு நிறுவனத்தின் தேசிய செயல் தலைவராகிய நான் உங்களிடம் பல வீடியோக்களில் பல முறை உண்மை நிலைகளை எல்லாம் எடுத்துரைத்துள்ளேன். இனி வரும் 2006 தேர்தலில் நடிகர் விஜய் வெல்வாரா, திமுக அரசு வெல்லுமா? இது ரெண்டுக்கும் தான் போட்டியாக நாம் பார்க்க வேண்டும். திமுக அரசு வெல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியவுடனே இதுவரை செய்யாத செலவினங்களை செய்து மக்களை, அதாவது வாக்கு வங்கியை தக்க வைத்து கொள்ள செயல்படுகிறார்கள். அவர்கள் அரசின் நிதியை மிஞ்சி தங்களின் சொந்த நிதியையும் கூட மக்களுக்கு பணிக்காக செலவிட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பணிகள் அனைத்துமே நிரந்தரமாக பணியாக அமைய வேண்டும். அது மக்களுக்கு பயன்படும் சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி தற்போது செயல்படும் டிஎம்கே அரசை வாழ்த்துகிறேன். நீங்கள் எப்போதும் செய்யாத சாதனைகளை தற்போது செய்து வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அரசியல்வாதிகளே, மக்களை இனியும் ஏமாற்ற எண்ண வேண்டாம். ஒவ்வொரு தலைவனும் மண்ணில் கை வைத்து உழைத்தால்தான் இனி உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை, இல்லையேல் எவருக்குமே அரசியல் வாழ்க்கை இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.